Assalamualaikum. வெல்கம் டு நிஃபாஸ் லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி வீட்லேயே லேயர்டாக நல்லா சாஃப்டாக பரோட்டா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி மாவு பிசையணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா அப்போ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மைதாவில் 10லேருந்து 12 பரோட்டா நம்ம போடலாம். ஸோ நான் இன்றைக்கி இதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிடுங்க. 1/2 கிலோ மைதாக்கு ஒரு முட்டை நம்ம ஆட் பண்ணணும். முட்டை ஆட் பண்ணுறதுனால பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நிறைய போடாதீங்க. 1 ஸ்பூன் கரெக்டானது. நார்மல் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் ஊற்றி தான் பிசைய போகிறோம். பால் காய்ச்சின பால் இருந்தாலும் ஓகே தான், இல்லை பச்சை பேக்கெட் பால் இருந்துச்சுனாலும் ஓகே தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை ஊற்றி தான் பிசைய போகிறோம். இந்த மாதிரி பால் ஊற்றி பிசைறதுனால பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம், பட் இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை பாதி பாலும் பாதி தண்ணியுமா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே பால் ஊற்றி தான் பிசைகிறோம். இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இந்த மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஃபுல்லாக நல்லா பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் நீங்கள் விடாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நிறையவே ஆயில் ஆட் பண்ணி ஃபுல்லாக நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம நல்லா அப்ளை பண்ணிடணும். ஃபுல்லாக எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு துணியை வச்சு மூடி வச்சிடணும். நல்லா மெலிசாக காட்டன் துணியை இதில் நல்லா நம்ம மூடி வச்சு ஃபுல்லாக நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம எண்ணெய் எவ்வளோ அதிகமாக ஊற்றுறோமோ அந்த அளவு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இதை நம்ம ஒரு 2 to 3 hours அப்படியே வச்சிடலாம். மினிமம் 2 hours ஆகுது ஊறணும். காற்று போகாத மாதிரி ஒரு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லையா ஒரு திக்கான துணி கூட இதுக்கு மேலே அந்த சட்டியில் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 3 hours ஆகிடுச்சு. நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது. இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இப்போ நாம் பரோட்டாவுக்கு தேவையான பால்ஸ் இதுலேருந்து ரெடி பண்ணிடலாம். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாவை நல்லா கையில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பால் மாதிரி வரும் பாருங்கள். இதே மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தோன்னா, இதே மாதிரியே நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு ஈவனாக பால்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் எந்த விதமான ஒரு கிராக்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக பால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் ஊற்றிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு துணி போட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்ம மறுபடியும் ஊற வச்சிடலாம். ஃபுல்லாக நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம எங்கே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நல்லா எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நான் இப்போ கவுண்டர் டாப்பில் தான் செய்கிறேன். ஸோ அங்கே ஃபுல்லாக நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டேன். 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கார்னரில் எப்படி ஃபுல்லாக நீங்கள் அப்படி இழுத்திங்கன்னா கிளியாமல் இது நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் பண்ணிங்கனாலே நல்லா நீட்டாக ஆகும். அந்த மாதிரி இந்த கார்னரில் இப்படி மெதுவாக இப்படி இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். ஃபுல்லாக நீங்கள் இந்த கார்னர்லாம் நல்லா இழுத்து அந்த ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லேயர்டாக பரோட்டா நல்லா சூப்பராக வரும். ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக இழுத்துட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃபுல்லாக மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மடித்து விட்டுருங்க. பாருங்கள், இப்படி தான் மடிக்கணும். ஈஸி தான் இது. சிலர் கத்தியில் ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட ஃபோல்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்லா லேயர்ட் பரோட்டா கிடைக்கும். நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை நல்லா சுற்றி வச்சிடலாம்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பரோட்டா அடிச்சும் செய்யலாம். அதுவும் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி அடிச்சிங்கனாலும் மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இதுவும் ஈஸி மெத்தட் தான். நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மாவு ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி மடித்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சதை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணிக்கிட்டிங்கன்னா தின்னாகிடும், உங்களுக்கு லேயர் வராது. அதனால் லைட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதை அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். திருப்பும் போதெல்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. அடிக்கடி நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஆயில் வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ட்ரை ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது, சாஃப்டாக தெரியாது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் பரோட்டா போட்டுருங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இது எல்லாமே ஃபுல்லாக நல்லா வேகணும். அது வரைக்கும் மீடியமில் வச்சே நீங்கள் செய்யலாம். ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க. அதே மாதிரி ஸ்லோவில் வச்சாலும் உங்களுக்கு வந்து பரோட்டா இந்த மாதிரி வராது. ஸோ மீடியமில் வச்சே நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நல்லா தட்டிடணும். இல்லைனா உங்களுக்கு வந்து பரோட்டா லேயர்ட் வராது. உங்களுக்கு நான் தட்டி காட்டுறேன் பாருங்கள். பரோட்டாவை எடுத்த உடனேவே நம்ம தட்ட ஆரம்பிச்சிடணும். ஃபுல்லாக ரெண்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், வீட்லேயே ரொம்பவே சாஃப்டாக லேயர்ட் பரோட்டா ரெடி. உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டாக லேயர்ட் பரோட்டா வேணும்னா நான் சொன்ன மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக நல்லா எண்ணெய் ஊற்றி நிறைய நேரம் ஊற வைக்கணும். அதே மாதிரி நல்லா பிசையணும். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பாய்.